ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக நம்ம வந்து என்ன மாதிரி படிக்கணும், எது வந்து முக்கியமாக படிக்கணும், ஸோ ஸ்கோரிங் பார்ட்டி என்ன, எது நம்ம வந்து ஸ்மார்ட்டாக எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு விஷயம். ஓகேங்களா, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், என்னால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாதுன்றது ஒரு ஹார்ட் ஒர்க். பட் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இருக்கிற டைமில் நம்ம எது முக்கியமாக படிக்கணும், எது ஹை ஸ்கோரிங் பார்ட்டு, எது ஈஸி படிக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ்னு தான் பேர், பட் இங்கிலீஷ் மேஜர்காரங்களுக்காக தான் சோஷியல் சயின்ஸ்ன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒன்றும் நியூ இல்லை, சொல்ல தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோன்றது மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலுமே சில பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. சோஷியல் சயின்ஸ்காரங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே நான் அப்படியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு அசியூம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொல்கிற வந்து மட்டும் தான் சொல்ல முடியாது என்னால். ஓகேங்களா, ஸோ இது வந்து சோஷியல் சயின்ஸ்க்கான டெடிக்கேட்டட் ஒரு வீடியோ. ஓகேங்களா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டவுட்டுன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணவங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 90 days வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நான் அவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கல. ஏன் ரீசனாக ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணவங்க முக்கால்வாசி என்ன கேட்டகரிக்குள்ளே வராங்கன்னா, பிஎட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், என்னோடய எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, மேபி ஜூன் ஜூலைக்குள்ளே முடிய வாய்ப்புகள் இருக்குது, நான் ஹோம் மேக்கர், இல்லை நான் வந்து ஹோம் மேக்கர் ப்ளஸ் நான் குழந்தைய பார்த்துட்ருக்கேன். ஸோ ஸ்கூலுக்கு போகாத ஒரு குழந்தைய வீட்டில் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது. எனக்கு 2 to 3 இல்லை அதிகபட்சம் எனக்கு 3-4 hours தான் எனக்கு டைம் கிடைக்குது. நான் ஒர்க்கிங் டீச்சர், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 3-4 hours இல்லை 2 to 3 hours தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர், நான் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் படிச்சுட்ருக்கேன், நான் டிஎன்டெட் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை யூஜிடிஆர்பி இல்லை நான் பிஜிடிஆர்பிக்கு நான் எலிஜிபிள், ஸோ நான் அது படிச்சுட்ருக்கேன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து, இல்லை நான் ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா, இவங்களுக்காக நான் வேறு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கேட்டகரியில் இந்த 4 பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பேச்சுலர். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து நான் எந்த வேலைக்கும் போகலை, ஸோ எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஹோம் ஒர்க்கு, வீட்டு வேலைகளோ இருக்கட்டும், நான் எல்லா ஸ்டடீஸும் முடிச்சுட்டு நான் வேறு எந்த எக்ஸாமுக்கும் நான் படிக்கலை, நான் ஒர்க்கும் பண்ணலை. ஸோ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எனக்கு 7 to 8 hours ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வீட்டில் இருக்குது. எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. நான் வந்து ஃபுல்லாக டைம் வந்து நான் ஸ்டடீஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் தான். ஓகேங்களா, இப்போ 100ல் 10 பேருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பட் 90% வந்து எனக்கு டைம்ன்றது 3-4 hours தான். அதிகபட்சம் 3-4 hours, குறைந்தபட்சம் 2-3 hours. இப்படி வடிச்சிட்டு நான் எப்படி வந்து நான் சீட்டுன்றது இந்த வீடியோ நான் போடும்போது 83 days தான். ஓகேங்களா, ஸோ தமிழில் 84 இருக்கும், பட் 83 days தான். ஏன் 84 நீங்கள் போட்டுட்டு 83 சொல்கிறீங்கன்றது இதை வந்து நம்ம ஸ்டடி பிளான் சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அது எதுக்குன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வரலாம். ஸோ அப்படி இந்த 84 daysல நான் என்ன படிக்கணும், என்ன படித்தா என்னால் வந்து 110+ ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு விஷயத்தை தப்பாக நினச்சிட்ருக்காங்க, நம்ம 110க்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறோன்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, 110+. ஏன் வந்துச்சுன்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க. ஓகேங்களா, நம்ம வந்து எனக்கு வந்து 2 to 3 hours தான் எனக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமில் நம்ம என்ன படிக்க முடியும், நம்மளால் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஸ்கோர் பண்ண முடியும்னா 110க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதிகபட்சம் ஸ்கோர் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பட் ஆனால் 110 கீழே வரக்கூடாதுன்னு தான் நம்ம டார்கெட் வைக்கிறோம். டார்கெட்டுன்றது 110+, அதுக்கு கீழே நீங்கள் ஃபால் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து டார்கெட் பேட்ச்ன்றதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் டார்கெட் பேட்ச் என்ன, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச்னால் என்ன, கொஷின் பேங்க் எதில் கொடுப்போம்ன்றது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா, டார்கெட் பேட்ச் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேட்ச், டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, அதில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோக்கான இன்டென்டட் கண்டென்ட் என்னன்றதை நம்ம சொல்லிடலாம். ஸோ நீங்கள் 2 to 3 hours வச்சுட்டு நம்ம எப்படி படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை நம்ம படித்தா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டோ, உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டோ இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்டோ, நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் செகண்ட் 6 month கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சு வந்தாலாம் நான்லாம் எழுத மாட்டேன், இப்போயே நான் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த 85 days நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணுன்றதை தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ தமிழ்லையும் அதான் சொல்லியிருந்தோம், அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, நான் ஆல்ரெடி டிஎன்டெட் நான் படிச்சுட்டேன்,
நான் ஆல்ரெடி சீடெட் கூட நான் எழுதியிருக்கேன், நான் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் டைம் நான் சீடெட்டுக்கு படித்தேன், பட் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல. இல்லை நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷோ தமிழோ இல்லை எனக்கு மேக்ஸு சயின்ஸ்லாம் அத்துப்படி, ஓகேங்களா. நான் சோஷியல் சயின்ஸில் அத்துப்படி, நான் 6th 10th வரைக்குமே சோஷியல் சயின்ஸ் நான் படிச்சிட்டேன், ஸோ எனக்கு அத்துப்படி. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஸ்கோர் வந்து 120 இல்லை 130+ கூட நீங்கள் எய்ம் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அது அவங்களுக்கும் நான் கைட் பண்ணுவேன், இவங்களுக்கும் நான் கைட் பண்ணுறேன். ஸோ என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் டேட்டுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு கேட்ட கேள்விகள். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ பற்றி சொல்லிடுறேன். நான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வீடியோஸ்லேயும் சொல்லிட்டேன். பேப்பர் 2 அந்த வீடியோ முன்னாடி போட்டாலும் அந்த வீடியோ சொல்லிட்டேன், பட் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் பார்க்கலனே நினச்சிட்டு தான் நான் அந்த வீடியோ சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன் விண்டோன்றது இந்த மந்த் எண்டோ இந்த மந்த் மிடிலையோ நம்மளுக்கு வந்து மிடு தான் போக போதில்ல, 12 தானே நடக்குது, ஐம் சாரி. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டேட்டில் கரெக்ஷன் விண்டோன்றதை ஓப்பன் பண்ணாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோன்றது என்னென்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட லாகின் நம்பர் இருக்குல்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அந்த கேப்சான்னு இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எல்லாமே இருக்காது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இருக்காதான்றது எல்லாமே நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது எது எடிட் பண்ண முடியுன்றதை மட்டும் நம்ம அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ சீடெட் எது நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோ பண்ணியிருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணுறதுக்கு சீடெட் அலோ பண்ணுதுன்றதை நம்ம விடும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டு எந்தெந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலான்றதெல்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் 1 நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ இல்லை சேஞ்ச் பண்ண நீங்கள் விருப்பமாக இருக்கீங்களோ அது உங்களோட இஷ்டம். மாற்றணுன்னா மாற்றலாம், மாற்றலனாலும் ஒன்றும் இல்லை. நான் சஜஸ்ட் பண்ணுறது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா வரும், இங்கிலீஷா தமிழா ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா வருதுன்னா அந்த லாங்குவேஜ் 1 வைங்க. அதோட கொஞ்சம் கம்மியாக வருதுல்ல, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட உங்களுக்கு தமிழ் கம்மியாக வருதுன்னா அந்த லாங்குவேஜ் 2 வைங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து லாங்குவேஜ் 1ன்றது தமிழ் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த 8 கொஷின் வந்து ப்ரோஸ் இருக்கும், 7 கொஷின் வந்து போயம் இருக்கும். ஸோ அந்த செய்யுள் வந்து தான் வந்து கேட்பாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். படித்து பார்க்கும்போதே தமிழ் நம்மளோட லாங்குவேஜாக இருக்கிறதுனால, நம்ம மதர் டங்காக இருக்கிறதுனால, ஸோ அந்த செய்யுள் வந்து கஷ்டமாக இருந்தாலுமே இந்த போர்வையாக படிக்கும்போதே உங்களுக்கு அதை சொல்ல வந்திருக்க அந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லாங்குவேஜோடு நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது யாருக்காக சொல்கிறேன், இங்கிலீஷ் மேஜருக்கு நான் சொல்லலை, இங்கிலீஷ் மேஜரை தவிர்த்து இருக்கவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், நான் இங்கிலீஷ் மேஜர் இல்லை, இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் சரளமாக வரும்னு சொல்கிறவங்களுக்காக நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம். அதுதான் மொட்டையாக நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நல்லா வருதோ அது கொடுங்க, ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம் டேட்டுன்றது பேப்பர் 2 நம்ம சோஷியல் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேப்பர் 2ன்றது 6th செப்டம்பர் அன்றைக்கி 9:30 to 12 o'clock 150 மினிட்ஸ்க்கான டைம், அதாவது 2.5 hours 150 minutes 150 கொஷின். அப்போனா 1 minute என்னது ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். பட் வந்து அதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில் என்ன சொல்கிறது, 1/2 minute ஒரு கொஷினை வந்து நீங்கள் பெடகாஜிக்கல் கொஷின்ஸ்க்கெலாம் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்கணும், அப்படியே டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டு வந்துடணும், ஓகேங்களா. ஸோ இது OMR பேஸ்டு எக்ஸாம்ன்றதுனால நீங்கள் வந்து வந்து சர்க்கிள் கொடுத்துட்டு வரணும்னா, ஸோ அதுக்கும் ஒரு டைம் வந்து அலாட் பண்ணணும். ஸோ அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்து மேபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா, ஸோ ஒரே நாள் இது ரெண்டுமே கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால அவங்க 5 செப்டம்பருக்கு ஒரு நாள் முன்னாடி, சண்டே இல்லாமல் ஒரு நாள் முன்னாடி சாட்டர்டே கூட எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்தாலும் வரும்ன்றதை இவங்க சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் 5ஆம் தேதியும் எக்ஸாம் வைப்பாங்களா இல்லையான்றதை நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, 5ஆம் தேதியும் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக நம்ம வந்து பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நான் ஓபிசியில் அப்ளை பண்ணிட்டேன், பட் என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நான் என்ன பண்ணணும், இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் நான் எடுக்கணுமான்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டை எடுக்கவே தேவையில்லை. இந்த சீடெட்க்கு முடிஞ்ச அப்புறம் KVS NVS EMRS எக்ஸாம்ஸ் நீங்கள் இல்லை அட்டாமிக் ஸ்கூல் இல்லை ஆர்மி ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது இருக்கணும். அப்ளை பண்ணுற டைமில் கையில் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ தேவை இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2ல் வந்து ஸோ பேப்பர் 2ல் வந்து இப்போ சிடிபி எடுத்துட்டோம். சிடிபியில் ஒரு சில டாபிக் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா அவாய்ட் பண்ணலாம், பட் அவாய்ட் பண்ணலன்னா கூட ஓகே. ஏன்னா இந்த டாபிக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கூடமே அந்த கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா
நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட ஜஸ்ட் ஒரு நார்மல் காமன் சென்ஸ் இருக்குல்ல. ஸோ நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின்றத பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குது. ஒரு கொஷினை வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4ல் 3மே நெகட்டிவாக இருக்குன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கொஷினில் பாசிட்டிவ் தானே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட்டு, ஜெண்டர் அஸ் அ சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட், அதுக்கப்புறம் அசஸிங் ரெடினஸ் லெவல்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் ஃபார் என்ஹான்சிங் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ் ரூம் ஃபார் அசஸிங் லேர்னர் அச்சீவ்மெண்ட். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கவே தேவை, எஃபர்ட்டே போட தேவை. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, இந்த 15 மார்க்ஸ்ன்றதை பார்க்க கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், நான் 15 மார்க் நம்ம எடுத்துடலாமேன்னு தோணலாம். பட் இதே தான் இருக்கிறதுல ப்ராடான டாபிக்ஸ். இந்த 15 மார்க் நம்ம எடுக்கிறதுக்காக நிறைய படிக்கணும். ஓகேங்களா? பட் இந்த 5 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம கம்மியாகவே படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஒரு நாள் இல்லை 2 மணி நேரம் அதிகம். ஓகேங்களா? 2 மணி நேரத்துலேயே இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம அதிகமாக எஃபோர்ட் போட்டு 15 மார்க் எடுக்கணும். ஏன்னா வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஸோ நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும். 10 பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஹெரிடரி என்வாயர்மெண்ட்னா கொஞ்சம் இருக்குது, அதில் நேச்சர் அண்ட் நர்ச்சர் வரும். ஸோ கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே இதே ஒரு பெரிய டாபிக். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும். டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னா ஃபிசிக்கல், எமோஷ்னல், வந்து காக்னேட்டிவ், வேறு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மோரல், சோஷியல், இந்த மாதிரி அதிலே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொன்னால் சைல்டுஹுட், ப்ரீ நேட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அடலசன்ஸ் வரைக்கும் பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக படிக்கணும். 15 மார்க்கு இதை நம்ம கொஞ்சமாக படித்தா போதும். இதோட கான்செப்ட் வந்து இன்க்ளூசிவ், எல்லாரையும் சேர்த்து ஒரு கிளாஸ் ரூமில் வைக்கணுன்றது தான் இந்த கொஷின்ஸ்லாம் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கம்மியாக படித்தாலே 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டாப்பிக்குமே. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கம்மியாக ஒரே வார்த்தைகள் தான் இருக்கும், ஒரே விஷயத்தை தான் சுற்றி வரும். இல்லை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணணும், குழந்தைங்களோட நீட்ஸை புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கைடு பண்ணணும். இதுதான் சுற்றி இந்த டாபிக்ஸ் வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்களோட எமோஷனும் மோட்டிவேஷனும் இருந்தால் அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேக்டர்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஸோ வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஊக்கப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ லேர்னிங் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஸோ ஒரே விஷயத்த திருப்பி வரும். குழந்தையோட எமோஷன், மோட்டிவேஷன், அவங்களோட நீட்ஸு, ஸோ அவங்களோட ப்ராப்ளம் எப்படி அவங்க சால்வ் பண்ணணும், ஸோ எப்படி எரர்ஸை வந்து நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப்ஸில் குறைக்க முடியும், ஸோ என்னென்ன காரணங்களால் அவங்களோட லேர்னிங் என்வாயர்மெண்ட் எப்படி மாறும். ஸோ இது எல்லாமே இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரே விஷயத்துக்கு மேலே தான் திருப்பி சுற்றி வரும். பட் இது அப்படி இல்லை. இது லென்த்தி டாபிக். இதுக்கே நான் யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு 2ன்னு நினைக்கிறேன், இதுக்கு 4ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூஸ் வந்து நம்ம பேட்சில் போட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இதே கொஞ்சம் இந்த டாபிக் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 10 நாள் ஆச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான டாபிக். ஸோ நம்ம இதுக்கு எஃபெக்டை போடணும் 15 மார்க்ஸ் ஃபெச் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பேட்சில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எது படிக்கணும், எது படிக்கக்கூடாது. ஸோ நான் சொல்லியிருப்பேன், இது நீங்கள் படிக்கலன்னா கூடவே நீங்கள் வந்து கொஷினை பார்த்தோன்னே புரிஞ்சுப்பீங்க. இது அவாய்ட் பண்ணணும், எனக்கு டேஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு 2 hours 3 hours தான் இருக்குது, நான் என்ன அவாய்ட் பண்ணலான்னா இந்த 2 டாப்பிக்கை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 டாப்பிக்கை அவாய்ட் பண்ணலாம், 3 டாப்பிக்கை அவாய்ட் பண்ணலாம், மொத்தம் 5 டாப்பிக்கை அவாய்ட் பண்ணலாம். இருந்தாலுமே நீங்கள் 30க்கு 30 எடுக்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். இது வந்து நல்ல ஸ்கோரிங் பாட்டு. நான்லாம் 30க்கு 30 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சிடிபியில் ஒரு சிம்பிள் தான். நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் இருக்க கொஷினை டீகோட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான். ஸோ பெடகாஜி செக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கொஷினோட நேச்சரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வராங்க, நம்ம எப்படி வந்து ஆப்ஷனை வந்து தேடி கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதுக்கப்புறம் பிவைக்கு சாப்டர் வைஸ் கொஷின் படிச்சுட்டு பிவைக்கு படிக்கணும். அந்த சாப்டரை புரிஞ்சால் தான் நீங்கள் பிவைக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? பிவைக்கு ஒரு லெவல் மேலே இருக்கும். சாப்டர் வைஸ் கொஷின்ஸ்ன்றது அந்த கான்செப்ட் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி, கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்டர் வைஸ் கொஷின் ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸ் கொஷின், அதுக்கப்புறம் பிவைக்கு. இதுதான் ஒரு பேட்டர்னாக இருக்கணும், டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். அது ஓகே. சோஷியல் சயின்ஸ் வாங்க. சோஷியல் சயின்ஸ் 40 மார்க்ஸ் இருக்க கண்டென்ட். ஏன்னா என்ன புக் எடுத்து படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6th to 8th புக். நியூ புக்கா ஓல்டு புக். ஓகேங்களா? நியூ புக் இல்லை, ஓல்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் புக் எடுத்து படிக்கணும், பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்குன்னா நீங்கள் வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப், அதில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னா 6th to 8th இருக்க கம்ப்ளீட் புக்ஸ் தான். ஸோ இந்த புக்கோட நேம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் வரைக்குமே வந்து அவர் பாஸ்ட் ஒன்று இருக்குல்ல கிளாஸ் 6ல் இருக்க புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து நியூ கிங்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரீஜனல் கல்ச்சர்ஸ் வரைக்குமே கிளாஸ் 7ல் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி புக் அவர் பாஸ்ட் 2 படிக்கணும். ஸோ அவர் பாஸ்ட் 3 அது கிளாஸ் 8ல் இருக்கிறது வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்பெனி பவர்லேருந்து இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வரும். அதே மாதிரி ஜாகிரஃபியில் வந்து குளோபு வரைக்கும் வந்து ஜாகிரஃபி ஆஸ் அ சோஷியல் ஸ்டடி அண்ட் சயின்ஸ்லேருந்து குளோபு வரைக்குமே இந்த எர்த் அவர் ஹேபிட்டேட்ன்ற புக்கு கிளாஸ் 6 புக்கில் வந்து வரும். ஸோ என்வாயர்மெண்ட் இன் இட்ஸ் டோட்டாலிட்டி நேச்சுரல் என்வாயர்மெண்ட்லேருந்து ஹியூமன் என்வாயர்மெண்ட் வரைக்குமே கிளாஸ் 7ல் இருக்க அவர் என்வாயர்மெண்ட் புக்கிலேருந்து வரும். ஸோ ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற புக்கிலேருந்து கிளாஸ் 8ல் இந்த 2 கான்செப்ட் வரும். ஸோ இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் 1ன்னு கிளாஸ் 6ல் இருக்கிறது வந்து டெமோக்ரஸி வரைக்கும் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மீடியா அன்பேக்கிங் ஜெண்டர்ன்றது கிளாஸ் 7 சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் நம்பர் 2 புக்கிலேருந்து வரும். ஸோ நம்பர் 3 புக் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்க அந்த நம்பர் 3 புக் வந்து கிளாஸ் 8ஓட புக் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் மார்ஜினலைஸ்டு வரைக்குமே இந்த 8th புக்லேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்சிஆர்டியோட ஓல்டு புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிங்க. இல்லை ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்டோருக்கு போய் வாங்கணுன்னா வாங்கலாம். இல்லை வந்து கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் புக்ஸே படிக்க தேவையில்ல, ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து அதை வந்து எனக்கு சோஷியல் சயின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்குன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட கொஷின் பேங்க்கும் அவைலபிள் இருக்குது. ஒரு சாப்டர் முடிஞ்ச அப்புறம் சோஷியல் பெடகாஜி இருக்கட்டும், சோஷியலில் வந்து ஒரு டாபிக்ஸு, அதுக்கு பின்னாடி சாப்டர் வைஸ் கொஷின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கண்டினியூவஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை டார்கெட் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களோ நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட பேட்ச் எப்படி இருக்குன்றது ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுடுவேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து சோஷியல் சயின்ஸ். இதில் நம்ம என்ன படிக்கணும், முக்கியமாக நான் என்ன படிக்கணும்னா ஜாகிரஃபி அவாய்ட் பண்ணக்கூடாது, கன்ஃபார்ம் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேஜர், நீங்கள் சோஷியல் சயின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. மேபி நீங்கள் ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பிஏ வந்து ஜாகிரஃபியோ இல்லை வந்து சிவிக்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸோ எடுத்திருப்பீங்க ஓகே. இருந்தாலுமே நீங்கள் வந்து சோஷியல் ஃபுல்லாக தான் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் இங்கிலீஷ்க்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்க ஓகேங்களா. நான் என்ன படிக்கணும், நான் வந்து எனக்கு கம்மியான டைம் இருக்குது. ஸோ 83 டேஸில் நான் என்ன படிக்கணும், ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன நான் படிக்கணும்னா இந்த கிளாஸ் 8 இருக்குல்ல ஹிஸ்ட்ரி, இது மட்டும் படிங்க ஓகேங்களா. ஸோ நான் ஹிஸ்ட்ரியிலையும் படிக்கணும் அப்படின்னா கிளாஸ் 8ல் இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்பெனி பவர்லேருந்து இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் படிங்க. ஜாகிரஃபி முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக படிங்க. பட் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கிளாஸ் 7ம் கிளாஸ் 8 மட்டும் படிங்க ஓகேங்களா. ஸோ சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் 40 மார்க்ஸு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து ஈக்குவலாக கொடுத்தாலுமே பட் கொஞ்சம் அப்பர் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்க்கு தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஷின்ஸுன்றது இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுலேயுமே கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி தான் கொஷின்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் அண்ட் இது நான் சொல்லிடுறேன், கவர்மெண்ட் இது கலர்ஸ் மாற்றிடுறேன், கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் டெமோக்ரஸியில் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த கான்ஸ்டிடியூஷனு, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, ஜுடிஷியரி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் மார்ஜினலைஸ்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால கிளாஸ் 7மே கிளாஸ் 8மே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இது படிக்கலனா கூட ஒன்றும் இல்லை ஓகேங்களா. இதை அவாய்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கிளாஸ் 7 கிளாஸ் 8 படிங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் நான் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா கிளாஸ் 8ல் இருக்கிற இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்த அப்புறம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இது வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டைம் இருந்துச்சுன்னா கிளாஸ் 6 படிங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். எது அவாய்ட் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ திருப்பி வந்து நம்ம பேட்சில் வந்து ஒரு வீடியோவாக ஒரு வாய்ஸ் மெசேஜாக எப்படி படிக்கணும், நம்மளோட பிடிஎஃப்ஸ் வந்து எப்படி படிக்கணும், ஸோ எப்படி டெஸ்ட் கொடுக்கணுன்றதை நான் கைடு பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோஸு பிடிஎஃப்ஸ்லாம் எப்படி படிக்கணும், ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுறோம், பேட்ச் வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறோன்றதை நம்ம பேட்சில் வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ வந்து லாங்குவேஜ் வாங்க, லாங்குவேஜ் 1 இருக்கும், லாங்குவேஜ் 2 இருக்கட்டும். நீங்கள் வந்து நான் இப்போ என்சிஆர்டி புக்கு நான் எடுக்கணுமா, நான் லாங்குவேஜ் 1 வந்து நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், 6 to 8th இருக்கிற சிபிஎஸ்சி புக்கை நான் எடுத்து நான் உட்காந்து ஒரு ப்ரோஸும் போயமும் படிக்கணுமா, நான் டிஎன்பிசி டிஎன் டெட்டுக்கு படித்த மாதிரி நான் படிக்கணுமா, நான் இல்லை
ஓகேங்களா. நீங்கள் டிஎன்பிசி டிஎன் டெட்டுக்கு இங்கிலீஷ் மேஜரோ இல்லை தமிழ் மேஜரோ ஒரு ப்ரோஸும் ஒரு போயமும் நீங்கள் படிப்பீங்க, செய்யுளோ இல்லை வந்து என்ன சொல்கிறது ப்ரோஸ் தமிழில் இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சீட்டெட்டுக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு. நீங்கள் வெட்ட வெளியாக கொடுத்துட்டாங்க. இங்கே அன்சீன் பேசேஜ்னு சொல்லிட்டாங்க. அன்சீன்னா நம்மளுக்கு தெரியாதது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் இருக்கிற 6 to 8 புக் படிக்கணும்னு இல்லை. நான் வந்து இப்போ புதுசாக உங்களுக்காக நான் வந்து நானாக ஓனாக சொல்கிறது இல்லை, இதுதான் இப்படி தான் வரும் கொஷின் பேப்பர். ஓகேங்களா. 6 to 8 வந்து நம்மளுக்கு இங்கிலீஷோட தமிழ் புக்கும் நம்ம படிக்க தேவையில்லை. அவங்களாவே ஒரு ப்ரோஸோ இல்லை ட்ராமாவோ போயமோ இந்த மூணுத்துலேருந்து ஏதாவது 2 கொடுப்பாங்க. ஓகேங்களா. 2 பேசேஜஸ். ஓகேங்களா. 2 ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க, இல்லை ஒரு போயம் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இங்கே 8 இல்லை 7 இங்கே 8 மொத்தம் டோட்டலாக 15 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதில் 7 கொஷின் கேட்பாங்களா இல்லை இதே 8 கொஷின் கேட்பாங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்பீக்கரு, ஸோ இந்த பேராகிராஃப்க்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுப்பீங்க, ஸோ இதில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோட மீனிங் என்ன, ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது வந்து இதில் இருக்கிற எரர் கரெக்ட் பண்ணுங்கள், அந்த ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, இதை வந்து நவுனா இல்லை அட்ஜெக்டிவா இல்லை வந்து ப்ரிப்போசிஷனா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அட்வர்பான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃபில் கேட்பாங்க. போயமில் என்ன கேட்பாங்க, ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைனை பற்றி ஆத்தர் என்ன சொல்ல வராரு, இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, ஸோ இந்த குறிப்பிட்ட வேர்டோட ஆப்போசிட் என்ன, ஆண்டனம் என்ன, இது குறிப்பிட்ட வேர்டோட சினானம் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ். இந்த போயம்க்கு நீங்கள் டைட்டில் கொடுங்க, ஏதாவது கொடுங்க, இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராரு, அவர் என்ன ஸ்டேட்டில் இருக்கார், அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, டிப்ரெஸ்டாக இருக்கா, சேடாக இருக்காரா, இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஒரு லைனு இந்த ஒரு ஸ்டான்ஸாக வந்து அவருடைய எமோஷனை என்ன சொல்ல வருது, அந்த மாதிரி கொஷின்ஸ் தாங்க கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த பேசேஜஸ்ன்றது லிட்ரரி இலக்கியத்துலேருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது, சயின்டிஃபிக்காக கூட இருக்கலாம். நெரேட்டிவ்னா வந்து கதை சொல்கிறது, ஸோ ஒருத்தவங்க வந்து ஆட்டோபயோகிராஃபியோ சொல்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கண்டென்ட்லேருந்து அவங்க எங்கேருந்தாலும் கூட எடுப்பாங்க அந்த 2 பேசேஜஸ். ஓகேங்களா. இந்த பெடகாஜி இங்கிலீஷ் பெடகாஜி நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். இங்கிலீஷோ தமிழுக்கு வந்து நம்ம வந்து பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுவோம், கிளாஸும் கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ இந்த அன்சீன் பேசேஜஸ் இருக்குல்ல, ப்ரோஸோ இல்லை போயமோ, இதை வந்து நம்ம எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி நான் 15 மார்க்ஸ் கொண்டு வருதுன்னா ஒன்லி கீப் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அப்ரோச் கொடுக்குறது, எப்படி இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம வந்து அப்ரோச் கொடுக்குறது, நம்ம வந்து எப்படி வந்து 15 கொஷின் இந்த 15 மார்க்ஸ்க்காக நம்ம எப்படி டைம் அலாட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் ஒரு குறைந்தபட்ச டைமில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒன்லி ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு டாக்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி 15 எடுக்கணுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. ப்ராக்டிஸ் இஸ் த கீ டு ஸ்கோர் 15 out of 15 இன் லாங்குவேஜ் 1 இருக்கட்டும், லாங்குவேஜ் 2 தமிழும் இருக்கட்டும். இன்னொன்று, லாங்குவேஜ் 1க்கு இங்கிலீஷ் பெடகாஜி எங்கே கிடைக்கணும், நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும். அந்த நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லை கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா கான்செப்டை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்கலாம். சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம வீடியோஸும் போட்டுட்டு வரோம். வீடியோ முடிஞ்ச அப்புறமே கிளாஸ் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு வரோன்றதை. 1 மந்த்தாக நம்ம இது தான் பண்ணிட்டு வரோம். ஸோ 3 வீக்ஸாக நம்ம இது தான் பண்ணிட்டு வரோம். 1 மந்த் இல்லை, 3 வீக்ஸாக நம்ம வந்து இதுதான் பண்ணிட்டு வரோம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் 2 நீங்கள் இன்கேஸ் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2மே ப்ரோஸாக தான் வரும், 2மே பேராகிராஃபாக தான் வரும், செய்யுள் வராது. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து அந்த கொஷின்ஸ்கள் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான். பட் லாங்குவேஜ் 1க்கும் லாங்குவேஜ் 2க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் 1ல் கேட்கப்படுற கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இன் கம்பேரிசன் டு லாங்குவேஜ் 2. லாங்குவேஜ் 2ல் கொஷின் வந்து ஒரு 10th 12th பசங்களே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து இது 12th பசங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கம்பேரிசன் நான் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தமிழ் பெடகாஜிக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்மக்கிட்ட பிடிஎஃப் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸஸும் பேட்சில் கொண்டு வருவோம். ஸோ இதில் இருக்கிற அது தமிழ் கொஷின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், 15 மார்க்குக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறது. ஸோ ஒரு குறைந்தபட்ச டைமில் நம்ம வந்து அதுக்குன்னு பேராகிராஃபே நம்ம 10 நிமிஷத்தை படிச்சுட்டு இருக்க முடியாது, அந்த போயமும் 10 நிமிஷத்துக்கு படிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு இருக்கிறது 15 கொஷின்ஸ், நமக்கு இருக்கிறது 150 மார்க்ஸ், 150 மினிட்ஸ். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கான டாக்டிக்ஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி எப்படி சீக்கிரமாக நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வருது, இது எல்லாமே நம்ம வந்து பேட்சில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பெடகாஜி தமிழ் பெடகாஜி நான் புதுசாக படிக்கணும் நம்ம படிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்ன்றது எப்படி படிக்கலன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது இங்கிலீஷ் பெடகாஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் தமிழ் பெடகாஜி கொண்டு வரோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன்.
ஸோ அந்த சிடெட்டோட ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. என்ன ப்ரோட்டோக்கால்னால் அவங்க வந்து தமிழோ இல்லை இங்கிலீஷ் ஹிந்தியோ மராட்டியோ பெங்காலி எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலுமே அவங்க சிலபஸ் கொடுக்கவே மாட்டாங்க பெடகாஜிக்கு. நாம் தான் டீகோட் பண்ணணும். எப்படி டீகோட் பண்ணணும்னா, ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் பெடகாஜியை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஒரு லாங்குவேஜுக்குமே. கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் பெடகாஜியில் மேக் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பெடகாஜி மேக் பண்ணி அப்படியே தமிழ் பெடகாஜிக்கு மாற்றுவாங்க. அதுக்காக நான் தமிழ் பெடகாஜி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரே பெடகாஜி தான். ஓகேங்களா? ஸோ ஒரே பேஸ் தான். எப்படி லாங்குவேஜ் கற்றுக்கணும், லாங்குவேஜோட அடிப்படை என்ன பிரின்சிபல்ஸ், எந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும், எப்படி நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே ஸ்கில்ஸ் தான். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். தமிழுக்கு மட்டும் மாறுபடாது. ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ பெங்காலியோ எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றத அதுதான் பெடகாஜியை குறிக்கும். இங்கிலீஷ் பெடகாஜினா ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தமிழ் பெடகாஜினா தமிழ் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இந்த பெடகாஜின்றது எல்லா லாங்குவேஜுக்கும் சேம் தான். எல்லாமே சயின்டிஃபிக்காக கொடுத்த ரூல்ஸ் தான் அது. ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இது இங்கிலீஷு தமிழ்ன்றது தான் மாறுபடும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பெடகாஜி தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா தமிழ் பெடகாஜியை நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி PDF கொடுத்துருக்கோம். அது கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாவே போதும். இதுக்கு 15 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் கூட பேராகிராஃப்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம் பேட்சில். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக வந்திருக்கிற விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னடா அது, நம்ம வந்து TNTET அண்ட் CTET கிளாஸஸ் தானே நம்ம வந்து சேனல் நேம் இருந்தது, எப்போ தாரா டெட் அகாடமின்னு மாறுச்சுன்னா, அது ஆல்ரெடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தாரா அகாடமின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி அகாடமின்னு வைக்கணுமா, நல்லா இல்லை, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் TNTET அண்ட் CTET கிளாஸஸ்ன்னு வச்சேன். ஸோ நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோமே ஒரு காப்பிரைட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே தான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. TNTET அண்டு CTET கிளாஸஸ்ன்னு கொடுத்தோன்னா அது ரொம்ப ஜென்ரலான நேம். ஸோ இது வந்து எனிதுன்னு சொல்லி நான் வந்து எப்படி அது கிளைம் பண்ணுறது. ஸோ இது ஒரு ஜென்ரலான நேம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக நான் ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணுமேன்னு தான் நாங்கள் தாரா டெட் அகாடமின்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜென்ரலான நேம் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அது என்னோடய வீடியோ நான் கிளைம் பண்ண முடியும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது என்னோடய வீடியோன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க என் வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்க சேனலில் போட்டாங்கன்னா நான் கேட்குறதுக்காக வச்சு என்னோடய பேர் சேனல் நேம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். தாரான்றது ஒரு குறிப்பிட்ட பேர். ஓகேங்களா? TNTET அண்ட் CTET கிளாஸஸ்ன்றது ஒரு பொதுவான பேர். ஸோ அதை வைக்க முடியாத நான் தான் சேஞ்ச் பண்ணேன். வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 84 டேஸ் பிளான் 84 டேஸ் கொடுத்துருப்பேன். பட் 83 தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக சொன்னோன்னா. ஸோ அது 12 வீக்ஸ்க்குள்ளே ஃபால் ஆகுது. 84 டேஸ் தான், அது 12 வாரம். இதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து எதுக்கு வந்து டேஸ் வைஸாக கொடுக்கல, வீக் வைஸாக கொடுத்துருக்குன்ற ரீசன் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டைமிங்ன்றது வீட்டில் 2 to 3 ஹார்ஸ் தான் ஹார்ட்லி அவங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு 2 to 3 ஹார்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒரு சில பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு 7 to 8 ஹார்ஸுக்கு கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 7 to 8 ஹார்ஸ்க்காக நான் தனி டே பிளான் டெய்லிக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கணும், இல்லை 2 to 3 ஹார்ஸ்க்குன்றவங்க எப்படி படிக்கணுன்றது கொடுக்குறது ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு டைம் எழுந்திருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு காலைல 4 மணிக்கு ஏஞ்சி 6 மணி வரைக்கும் படிப்பாங்க. ஒரு சில பேர் சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் படிப்பாங்க. சில பேர் ராத்திரியில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட கமிட்மெண்ட், ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன். ஒரு சில பேரால் புக்கே எடுக்க முடியாது, ஒன்லி ஹெட்ஃபோன் வச்சுட்டு படிப்பாங்க. ஒரு சில பேருக்காக வந்து ட்ராவல் பண்ணும்போது படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லிக்குமே நான் வந்து 3 டாபிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. அது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்களோட சுச்சுவேஷனை வச்சு நான் டே 1க்கு நீங்கள் இதை படிங்க, இது முடிச்சே ஆகணுன்றதை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு சுச்சுவேஷனில் வீட்டில் வேலை இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், வீட்டில் ஒரு நல்ல காரியம் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் படிக்க முடியாது, அந்த டேன்றது ஸ்கிப் ஆகும். ஸோ நம்ம வீக் வைஸாக கொடுத்துட்டா இதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், எல்லாருக்குமே சூட் ஆகும். 2 to 3 ஹார்ஸ் படிக்கிறவங்களுக்கும் 7 to 8 ஹார்ஸ் படிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சூட் ஆகுன்றதான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீக்கில் 7 நாள்னா 6 நாளுக்குள்ளே இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டே 7க்கு வந்து நீங்கள் 6 நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி PDF ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டார்கெட் பேட்சில். அந்த PDF-ஐ கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அந்த PDF தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த PDF-ஐ ஒரு தடவை அந்த டே 7க்கு ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் நம்ம வந்து ஒரு சாப்டருக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் டே 7க்கான உங்கள் வேலையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி
இது நான் சும்மா சொல்லலை. வீக் 1க்கு நம்ம கொடுத்துருக்க எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எதுவுமே நான் மிஸ் பண்ணலை. எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்போ எனக்கு கனெக்ட் பண்ணீங்கன்றதும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மேபி உங்களுக்கு வேலையை நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பிஎட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் நான் டே பிளானே கொடுக்கல. ஒரு நாளைக்கு இது படிங்கன்றதை கொடுக்குறது ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயம், பேஸ்லெஸ். ஏன்னா வந்து ஒருத்தவங்க சுச்சுவேஷன் ஒருத்தவங்களுக்கும் இப்போ நீங்கள் டே 1 டே 2 டே 3 படிக்கலைன்னா அந்த டே 4 உங்களுக்கு ப்ரெஷராக விடும். இதே நம்ம வீக் வைஸாக கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதில் கூட ஒரு சில பேருக்கு அந்த வீக் 1க்கு நம்ம கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா வீக் 2ல் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி டே 7ல் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் இந்த டாபிக் எது மிஸ் பண்ணிங்களோ அதை படிச்சுட்டு டே 7 அந்த மீதி இருக்கிற பாதி நாளில் ரிவைஸ் பண்ணிவிட்டு பிஒய்க்யூ வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சிடிபியில் கொடுத்துருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே ப்ராடான கான்செப்ட், ரொம்ப பெருசான கான்செப்ட். இதோட வீடியோஸே நான் வந்து 15க்கு மேலே போட்டிருப்பேன். 15ன்றதை நான் கம்மியாக சொல்கிறேன். 15-16 வீடியோ இதுக்கே நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ஒரு ப்ராடு கான்செப்ட், ஒரே வீட்டில் முடிக்க போகிறது இல்லை. ஏன்னா இதில் ஸ்டேஜஸ் வரும், டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லி 7 இருக்கும், ஸ்டேஜஸே வந்து 6-7 இருக்கும். ஸோ ஹெரிடிட்டி என்வாயர்மெண்ட்டுன்னு வரும்போது ஒருத்தவங்கள ப்ரெஸ்பெக்டிவ்னு இருக்குது. ஸோ பியாஜியில் வந்து 4 ஸ்டேஜ்னு பேருக்கு தான். அதில் இருக்கிற அந்த ப்ராசஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, இந்த ஸ்கீமா அசிமிலேஷன் அக்காமடேஷன் இதெல்லாம் படிக்கும்போது நான் மொத்தம் 16 வீடியோ மேலே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராடான கான்செப்ட், பட் புரிஞ்சுக்கிட்டா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை கவர் பண்ணுங்கள். சோஷியல் பெடகாஜியில் நம்ம 2 வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒன்றுத்தில் வந்து நேச்சர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் வரும், சோஷியல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸோட டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துருப்பேன். பேட்சில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்போம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டார்கெட் பேட்ச்ன்றது தான் ப்ரிஸ்கிரைப்டு நான் வந்து கைடு பண்ணுற ஒரு பேட்ச். ஓகேங்களா? ஸோ வீடியோ யூடியூப்பில் வந்து நம்ம சாம்பிளாக தான் போனோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம போடுறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம பேட்ச் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வந்து நம்ம எப்படி பேட்சை ப்ரொவைட் பண்ணுறோன்றதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் யூடியூப்ன்றது நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். ஸோ புதுசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், அப்புறம் சோஷியல் ஸ்டடீஸ் சோஷியல் சயின்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கான டிஃப்ரென்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். சோஷியல் ஸ்டடீஸ்னால் என்ன, சோஷியல் சயின்ஸுக்கான டிஃப்ரென்ஸும் நம்ம சொல்லியிருப்போம் வீடியோவில். இங்கிலீஷ் பெடகாஜியில் இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்குள்ளே லிசனிங்கும் வரும், ரீடிங்கு, ஸ்பீக்கிங்கு, அதுக்கப்புறம் ரைட்டிங், இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்ட்டுமே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற எல்லா கான்செப்ட்டுக்குமே நான் வீடியோ போட்டு ப்ளஸ் வந்து டெய்லி டெஸ்ட்டுமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா கான்செப்ட் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு கொடுக்கணும். படிச்சுட்டு மட்டும் விடக்கூடாது, டெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டில் உட்காரும். ஒரு விஷயத்தை பார்த்து விட்டுட்டோன்னா அது நம்ம மைண்டில் உட்காராது. டெஸ்ட்டு கொடுத்தா மட்டும் தான் மைண்டில் உட்காரும். ஓகேங்களா? ஸோ வீக் 1க்கு இது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கான்செப்ட்டுக்கான வீடியோ பாருங்கள், டெஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? டெஸ்ட்டு கொடுக்கலன்னா அது மைண்டில் நிற்காது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா இல்லையான்றதை உங்களுக்கு உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் தெரிய வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்றதுக்கு முதல்ல டெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ டெஸ்ட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். டே 7ன்றதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வீக் 2. ஏன் வந்து வீக் 2 வரைக்கும் நான் கொடுக்குறேன்னா இது வந்து டீட்டெயில்டு ஒரு ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஸோ மீதி வீக் 3 வீக் 4 இது எல்லாமே நான் வந்து வீக் 2 டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 3-4 என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோன்றது கூட நான் உங்களுக்கு பேட்சில் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக வீக் 2ல் வந்து நம்ம கான்செப்ட் டெய்லி டெஸ்ட் என்னென்ன பண்ணுவோம், கோல்பக்கு, லெவர்காட்ஸ்கி, ஃபஸ்ட்டு நான் லெவர்காட்ஸ்கி தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் கோல்பக் கொடுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோஷியலைசேஷன் ப்ராசஸ், இது ஒரு ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு சைல்ட் சென்டர்ட் அண்ட் ப்ரோக்ரஸிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு படிங்க. ஓகேங்களா? பிளானட்டு, எர்த் இந்த சோலார் சிஸ்டம், குளோபு, இது டே 1 டே 2. ஸோ வீக் 2 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வீக் 3 டே 3 டைவர்சிட்டி படிங்க. வீக் 4 டே 4 கவர்மெண்ட்டு, டே 5 வந்து லோக்கல் கவர்மெண்ட்டு. ஸோ சில டைமில் இந்த சோலார் சிஸ்டம் படிக்கும்போது அடுத்த நாள் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோஷியல் பெடகாஜியில் என்ன படிக்கணும், கிளாஸ் ரூம் ப்ராசஸஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டிஸ்கோர்ஸ், டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த டாபிக்ஸுமே நம்ம வீடியோஸ் போட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட நீங்கள் புக்கை எடுத்து பார்க்க தேவையில்ல. புக்கில் எது இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஃபுல் புக்குமே நீங்கள் படிக்க தேவை. ஒரு லெசன் படிக்க 1.5 to 2 hours நீங்கள் எடுக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸில்
நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட் நம்மளுக்கு எது எதை படிக்கணும் தேவையோ அது மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸ்டடி மெட்டீரியல்ஸில். ஓகேங்களா. இங்கிலீஷ் பெடகாஜியில் ஐடி as a tool, critical perspective and the role of the கிராமர். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து டீகோட் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அந்த ப்ரோஸ் அண்ட் போயம் செக்ஷனை வந்து இப்படி தான் வந்து நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். டே 7 எல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். ப்ரொவைடட் பிடிஎஃப்ல நம்ம பிடிஎஃப் என்னென்ன வீடியோஸ் நம்ம போட்டோமோ, என்னென்ன பிடிஎஃப்ஸ் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ படிச்சுட்டோம், ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை அட்டன் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன். இதை நான் வீக் 2 வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். வீக் 3 வீக் 4ன்றது வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் பேட்சில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் பேட்ச் கொடுக்குறோம், டார்கெட் பேட்ச்னு கொடுக்குறோம்னு சொன்னால் பட் என்னன்றதை எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டார்கெட் பேட்ச்ன்றது என்னென்னா வந்து ஸோ இதில் வந்து வீடியோஸ் ப்ளஸ் நம்ம கிளாஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோஸ் முடிஞ்சோடனே அப்போவே வந்து டெஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ யூடியூப்லன்றது கண்டினியூஸாக இருக்காது. பட் வீடியோஸ் வந்து டெய்லிக்குமே 2 to 3 வீடியோஸ்ன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சேனலில். டார்கெட் பேட்சில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் 1000 rupees பே பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுவேன். நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்குது, பட் எனக்கு நான் டார்கெட் பேட்சும் வேணும்னா நீங்கள் டார்கெட் பேட்ச்க்கான 1000 rupees கட்டினா போதும். இந்த 500 rupeesக்கான பேட்ச் அதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்குது. கொஷின் பேங்க் 2011-26 வரைக்கும் சாப்டர் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இப்போ ஒரு சாப்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட்னா அந்த கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் அது கூட அதுக்கு பின்னாடி சாப்டர் வைஸ் கொஷின் அந்த ஜென்டருக்கு ரிலேட்டடாக இருக்க அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஓகேங்களா. தமிழ் பெடகாஜி, இங்கிலீஷ் பெடகாஜி இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 10 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எக்ஸாம் ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும் 150 மார்க்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10 கொஷின் பேப்பர் நான் கொடுத்துருவேன் வித் ஆன்சருக்கு. நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் கொடுக்கலாம். ரியல் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது நம்ம மார்க் டெஸ்ட் கொடுத்த மாதிரியே இருந்ததுன்றதை உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ எக்ஸாமில் கூட உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா. டெய்லி நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு அந்த வீடியோஸ்க்கான டெஸ்ட்டு கூட இருக்கும். முன்னாடியே சொல்லிடுறேன், யூடியூபோட வீடியோ லிமிட்டட் தான், அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டார்கெட் பேட்ச் எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வீடியோஸ்ன்றது வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டார்கெட் பேட்ச் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட நம்பர் என்னோட நம்பர் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து டேபோட நம்பர், அது ஃபிசிக்கலாக என்னால் ஃபோன் பேச முடியாது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பட் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் பேட்ச் எப்படி இருக்கும், நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை ஃபோன்லேயோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 1000 rupees பே பண்ண அப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடுவேன். இருக்கிறதே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ். நான் அதிகமாக வந்து 3000 மற்ற கோச்சிங் மாதிரி நான் 3000 வச்சானா வைக்கலாம். பட் நம்ம அஃபோர்டபுளாக எல்லாருக்குமே வந்து எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேட்ச் கொடுக்கணும் தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு, நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.